சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு எதிராக பாடல் எழுத வந்தவர் வாலி என்று கூறப்பட்டு வந்தாலும் இருவருக்கும் இடையே ஆழமான நட்பு இருந்துள்ளது. இதன் காரணமாக கண்ணதாசன் வைத்த ஒரு கோரிக்கையை அவர் இறந்த பின்பு நிறைவேற்றியுள்ளார் வாலி. தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி. கவியரசு கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர். இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடலை கவிஞர் வாலிக்கு வந்தது என்று அனைவருக்கும் தெரிந்த தகவல். அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியுள்ளார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியுள்ளார். அப்போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி இருந்துள்ளார். அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் வாலி 1968 கண்மலர் என்ற படத்திற்காக ஓதுவார் என்ற பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டுடியோவில் கண்ணதாசன் வாலியை சந்தித்துள்ளார். அப்போது வாலி, என்னண்ணே இப்போ அமெரிக்காவுக்கு நீங்க யார் அழுதார், எதற்காக போறீங்க என்று கேட்டுள்ளார். நீங்கள் அமெரிக்காவுக்கு வரலன்னு யார் அழுதாங்க, எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட கண்ணதாசன், இல்லை போயிட்டு வந்து விடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கண்ணதாசன் அதன் பிறகு வரவே இல்லை. அதே சில வருடங்களுக்கு முன்பு ஓதுவார் பாடல் குறித்து வாலியிடம் போனில் பேசிய கண்ணதாசன், நான் ஏதோ தேவாரம் திருவாசகம் என்று நினைத்தேன், இது நீ எழுதிய பாடலாமே என்று சொல்லிவிட்டு நான் இறந்தால் நீதான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதேபோல் கண்ணதாசன் இறந்த 3வது நாள் நடந்த இரங்கல் கூட்டத்தில் பேசிய வாலி, எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கழித்து போய்விட்டான் என்று கவிதை பாடியுள்ளார். இதை வாலியே ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு போட்டியாக கவிஞர் வாலி பாடல் எழுத வந்திருந்தாலும் தொடக்கத்தில் வாலி எழுத வேண்டிய பாடலை கண்ணதாசன் எழுதியது பலரும் அறியாத ஒரு தகவல்தான். ஆம், பிற்காலத்தில் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இருவரின் கூட்டணியில் வந்த பாடல்களும் படங்களும் இன்றும் நம்மை வியக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் அவர்கள் எழுதிய வரிகளும் நம் ஆழ் மனதை துளைத்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.